எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இங்க 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 சுத்திட்டு இருக்கான், இவன் அங்க கிழிச்சிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இந்த ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் பாத்தீங்களா ஜிப்ஸி? வண்டி விரைவு வாகன போலீஸ் வந்து உள்ள இறங்கி டக்குன்னு உள்ள வண்டியில இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு அவனை தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டு வண்டியெல்லாம் தள்ளி விட்டு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டாங்க. கவனிச்சிங்களா? யாரோட வண்டி? அண்ணனோட வண்டியா? நம்ம விஜய் சப்போர்ட்டர் வண்டி. இப்ப போட்டீங்களா? இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அது வந்து ஓகே, அது நான் பார்த்தேன். நான் அது இன்னைக்கு வந்த வீடியோவா அது? தமிழ்நாடு விரைவு படை ஒண்ணு இருக்கு, இந்த இது தேர்தல் படம் இல்ல, ஒண்ணு அது இருக்கு. ஆக்சுவலா ஃபுல் மேட்டர் என்ன, அது ஆடியோ நான் கேட்கல. அது இது மட்டும் பார்த்தேன். என்ன நானும் பண்ணாவ? ஆடியெல்லாம் கேட்கல, ஆனா அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இந்த பக்கம் வந்திருக்கிறான். அவன் அதான் வண்டி நோட் பண்ணி போலீஸ் உள்ள வந்து மார்க் பண்ணி அவனை தூக்கிருக்கு. இல்ல இது இன்னைக்கு பார்க்கலாம். நேத்தே இந்த வீடியோ பார்த்துட்டேன். இது வேற ஒண்ணு. ஆக்சுவலா இதுக்குள்ள வருதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா சம்திங் ராங், பட் அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலா முன்னாடியே பார்த்தேன், நான் ஏர்லியாவே பார்த்தேன். அது என்ன மேட்டர்? அதான் நானும் ஆடியோ கேட்கலாம் பார்த்தா ஆடியோ தெரிய மாட்டேங்குது. போலீஸ் சும்மாலாம் மேல கையை வைக்க ஜிப்ஸி, ஏதாவது ஒண்ணு சேட்டை பண்ணாதான் ஜிப்ஸி கை அது வைக்கும். என்னமோ கரெக்ட் தான், ஏதோ பண்ணிருப்பானுங்க. ஹைவேல போறவன வண்டியில போறவன தூக்கி வச்சு சும்மா போலீஸ் சும்மா பிடிச்சி வச்சு ஏதாவது நான் போறேன் பொழப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆள் இல்ல, ஆளா கிடைக்கல. இல்ல ஏதாவது பண்ணிருக்காங்க. வாங்குறத பார்க்கவே தெரியுது, ஏதோ டிவி கட்சிக்காரங்க தான் தெரியுது. ஏதாவது பண்ணிருக்கும். அதுவும் வீடியோ இவங்க எடுத்திருக்காங்கல்ல, ப்ரூஃப் தான் எடுத்திருக்காங்க. இவங்க சைடுல தான் எடுத்திருக்காங்க. போலீஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆமா, சேஸ் பண்ணி தான் அவனை பிளாக் பண்ணி தான் எடுத்துறாங்க. ஆமா, அவன் ஏதாவது கையை காட்டியிருப்பான் போலீஸ் வண்டிக்கிட்ட, போற வண்டிக்கிட்ட இப்படி கையை இது ஏதாவது விரல காட்டியிருப்பான். செவ்வுல கட்டி 4 காட்டிருப்பான். ஏங்க தமிழ்நாடு போலீஸோட கெப்பாசிட்டி என்னன்றது இங்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரியுங்க. பாண்டிச்சேரிலாம் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பாண்டிச்சேரி போலீஸ் எவ்வளவு பண்ணிருக்கலாம் தெரியுமா? எத்தனை பைக்கை பிடிச்சிருக்கலாம், எத்தனை வண்டியை பிடிச்சிருக்கலாம், தூக்கி போட்டு எத்தனை வண்டியை ரிமாண்ட் பண்ணிருக்கலாம். இன்னமும் கீழே பின்னாடியே வந்துகிட்டு கீழே விழுறானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன் ஜிப்சி. வேஸ்ட் ஆஃப் டைம் ஜிப்சி. நான் இது உங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னாச்சு, இதனால உங்க உடம்பு தான் பாதிக்கப்படும், வேற ஒன்றும் இல்லை. இதுல அது நடக்கத்தான் போகுது. இந்த 2 வாரத்தில் நடக்க போகுது. ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு கேடுகட்ட தேவடியா பயில பாதுகாக்கிறதுக்கு கபிலம் ப்ரோ, ஜிப்சி ப்ரோ சொன்னார்ல, ஜிப்சி ப்ரோ சொன்னாங்கல்ல, ஃபன்னாதான் போகணும், நம்ம சீரியஸா இவனு பேசவே கூடாது. முன்னாடி ஜிப்சி கொடுமைய பாருங்க. அவன் வண்டிக்கு முன்னாடி 2 மீடியா சேனலு, இது இல்லாம ஒரு போலீஸ் வண்டி எஸ்கார்டு. கேட்டா அது வந்து கூட்டம் வந்து ஏதோ ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி நாங்க போலீஸ் வண்டியை கொண்டு வரோம். ஐயா, எதிர்கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி போலீஸ் எஸ்கார்டு வண்டி கொடுத்தீங்களா? இல்ல நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரி போலீஸ் எஸ்கார்டு வண்டி கொடுத்துருக்கீங்களா? இல்ல திமுக முதலமைச்சராக இருக்கனால ஸ்டாலினுக்கு வந்து எஸ்கார்டு கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. மற்றவங்களுக்குலாம் தேமுதிகக்கு இந்த மாதிரி எஸ்கார்டு வண்டி கொடுத்துருக்கிறீங்களா? என்னையா பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? யாருக்கு பாதுகாப்பு, யாருக்கு எஸ்கேப்பு? இல்ல எனக்கு புரியல. எனக்கு பொதுமக்களுக்கு தான் நீங்க வேலை செய்யறீங்க. யுவர் எ பீப்புள் சர்வெண்ட். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வண்டியில இருந்து கீழே விடுறான் அவனை ஒரு இடத்துல பார்த்துட்டு, இது 4 பண்ணி இப்படி ஃபார்ம் ஆகுது, ரைட், ஓகே, டே பேரிகேடை போடு, குறுக்கால பேரிகேடை போட்டு வண்டியை புடி, ஹெல்மெட் இல்ல புடி, வண்டி புக் இருக்கா புடி. ஒரு 10 வண்டியை பிடிச்சா மிச்சம் இருக்கிற ஃபார்ம் ஆவானா? அடுத்த ஊர்ல அடுத்தடுத்த மாவட்டங்களை பிரச்சாரங்கள் பண்ணும்போது, இல்ல வண்டி போச்சுன்னா வண்டியை பிடிக்கிறாங்க மச்சான், வண்டியை ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கணும்னா ஃபைன் கட்டிட்டு எடுக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்றாங்க மச்சான் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தீமறி, காட்டு தீமறி பரவுங்க. 10 வண்டி பிடிங்க, வண்டி சாவி எடுத்துட்டு நீ போய் ஸ்டேஷன்ல வந்து வண்டியை சாவி வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. முன்னாடி ஒரு வண்டியா, பின்னாடி 3 எஸ்கார்ட் வண்டி. என்னங்க நடக்குதுங்க? கபிலம் ப்ரோ கடலூர்ல கூண்டு போட்டு வண்டிக்குள்ளதான் வருவாருன்னு நினைக்கிறேன். அவனை முதல்ல பண்ருட்டி தாண்டி வடலூர் பக்கம் நிற்க சொல்லுங்க. வடலூர்ல இருக்குடாடி. வடலூர்லாம் ஃபுல்லா அந்த ரவுண்டானெல்லாம் ஃபுல்லா வந்து இருக்குடா. ஃபுல்லா கூட்டம் தான். சும்மாவே அங்கே கூட்டம் தாங்க இருக்கும் வடலூர்ல. இந்த பக்கம் ஆனந்த பவனு, என்ன
அந்த பக்கம் போனா குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு ஒன்று இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் வடலூர்ல இந்த பக்கம் கட்டி வச்சிருக்கான். இந்த பக்கம் போனா இந்த சைடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். லெஃப்ட்லயும் ரைட்லயும் இந்த பக்கம் போனா மந்தாரப்பம், நெய்வேலி மந்தாரப்பம் போற ரோடு. அதுக்கப்புறம் தாண்டி அந்த பக்கம் போனா குறிஞ்சிப்பாடி, இந்த பக்கம் போனா குறிஞ்சிப்பாடி, இந்த பக்கம் நேட்டா மந்தாரப்பூர்ல தாண்டி நேரா போனா விருதாச்சலம். என்ன சென்ட்ரு ஏரியா வடலூர். அந்த வடலூர் ரவுண்டான பக்கத்துல நின்னா சும்மாவே ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்க வேணா நீங்க இந்த பக்கம் நீங்க இந்த இதுக்கு அந்த கும்பகோணம் போற ரூட்டுக்கு தான் நீங்க வடலூர், நெய்வேலி, வடலூர் அப்படியே நேரா போனோம்னா சேத்தித்தோப்புல இருந்து அந்த குறுக்கால அண்ணாண்டு ஒரு ரோடு போகும். இந்த பக்கம் போனா காட்டுமன்னார்குடி, இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போனா இது பாப்பாக்குடி, அதுக்கப்புறம் கும்பகோணங்க. புரியுதுங்களா? ஜெயங்கொண்டம், பாப்பாக்குடி அந்த சைடு போகும். நீங்க அந்த ஹைவேல போய் அங்க நீங்க அந்த ஹைவே அந்த பக்கம்லாம் நீங்க அப்படிதான் போய் ஆகணும். குறுக்கால இந்த பக்கம் போனா காட்டுமன்னார்குடி உள்ள வர முடியாது. ஃபுல்லா வீரான ஏரி. புரியுதுங்களா? இந்த பக்கம் இவன் நினைச்சா கூட கூட்டம் வராது, அது வேற மேட்ரு இந்த பக்கம். ஆனா நீங்க வடலூர் வந்து சென்டர் ஆஃப் தி ஏரியா, சென்டர் ரவுண்ட் ரொம்ப ஷார்ட். பஸ்ஸே வந்து டேர்னிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்புவான். மெட்ராஸ் பஸ், பெங்களூர் பஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டியை திருப்புவான். கும்பகோணம் போற பஸ் எல்லாம் வடலூர் தாண்டி தான் வந்தாகணும். குறிஞ்சிப்பாடி போற பஸ் எல்லாம் நீங்க வடலூர் தாண்டி இந்த பக்கம் போய் ஆகணும். விருதாச்சலம் போற பஸ் இந்த பக்கம் வந்தாகணும். சென்டர் ஆஃப் தி ஏரியா அது. ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டான ஏரியாங்க. சும்மாவே அது வந்து டிராபிக் ஆகுங்க. சும்மாவே டிராபிக் ஆகுங்க. வடலூர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது. 24 வருஷம் அங்க இருந்திருக்கிறேன். நீங்க எப்படி அந்த இடத்துல நிக்கிறது நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வண்டியே மூவ் ஆகுது. பைக் எங்க பாருங்க. உங்களுக்கு ரவுண்டானா நான் சொல்றது புரியுதா ஜிப்சி? நான் சொல்றது புரியுதா? ரவுண்டானா சின்ன ரவுண்டான ஜிப்சி. அது போட்டோ கூட இல்ல என்ற பழைய போட்டோ ஏதாவது இருந்துன்னா எடுத்து போடணும். இந்த பக்கம் நான் போல. அந்த இடத்துல நீங்க வண்டியை நீங்க திருப்பவே முடியாது ஜிப்சி. கேக்குதா இல்லையா நான் பேசுறது? கேக்குது. அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாங்க அந்த இடம். சும்மா நார்மலா பைக்ல போறவன், கார்ல போறவன், ஆட்டோல போறவனே வந்து ஒரு என்ன சொல்றது 2 நிமிஷம் ஆகும் அந்த ரவுண்டானத்தை தாண்டி போறதுக்கு ஜிப்சி. அதுக்கப்புறம் நாய் கூட கண்டுக்காது, அது வேற விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த பக்கம் சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு அப்புறம் ஃபுல்லா ஹைவே தான். புரியுதுங்களா? கடை கூட கிடையாது, ஃபுல்லா விவசாய நிலம் தான் 2 சைட்லயுமே. நீங்க எப்படி மாயவரத்துல இருந்து நீங்க சீர்காழி, மாயவரத்துல இருந்து சீர்காழில இருந்து நீங்க மாயவரம் போற ரோடு ஃபுல்லா இந்த பக்கம் கரும்பு இதுவும் மக்காச்சோளமும் இந்த பக்கமும் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபுல்லா 2 பக்கம் விவசாய காடு தான். நீங்க நெய்வேலில இருந்து நீங்க வடலூர்ல இருந்து நீங்க சேத்தியோப்பு வர பாத்தீங்கன்னா 2 சைடும் விவசாய நிலம் தான். இந்த நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி தண்ணி இருக்குல்ல, அதுல 3 பக்கம் விவசாயம் பண்றவனுங்க அந்த பக்கம்லாம். சேத்தியோப்புல 2 சைடும் புளிய மரம் தான், 2 பக்கமும் பழ வாக்கியா தான், வாக்கியா தண்ணி தான். பஸ் எல்லாம் உள்ள இறங்கிச்சுன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. வண்டி எல்லாம் கீழே உள்ள போச்சுன்னா மறுபடியும் கிரெயினை வச்சுதான் தூக்கணும். மோடா ஏத்தி கட்டியிருப்பான். அந்த காலத்து ராஜராஜ சோழன் கலகரத்துல போட்ட மரம் எல்லாம் 100 வருஷம் 150 வருஷம் மரம், 300 வருஷம் மரம். அது புளிய மரம். நீ எப்படி பர்மிஷன் கொடுப்ப? ஏன் என்னாச்சு? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அமைதியா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் இவனும் பேச போறது இல்ல. எவ்வளவு நான் ஓட்டுற பிளான் உங்களுக்கு பேச வரைக்குமா? ஆமா, கஷ்டம் கம்பீரான அவன் பேசுறது. நீ சொன்ன மாதிரி நான் குக்கர்ல போய் நான் சாதம் வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். கருப்பு கவனி இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம். அது நான் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவன் எவ்வளவு நேரம் தான் வளர்த்துறான்னு பார்ப்போம் ஜிப்சி. வீட்டுல இருந்து 10 மணிக்கு கிளம்புனானா, 10-10:30 கிளம்புனானா ஜிப்சி? ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்? ஃபுல்லா இவனை பார்க்கறதே வேலையா போச்சு. இதுக்கு தான் இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பேஸே போடுறது. அதுதான் இதெல்லாம் பார்த்தா நாய் மாதிரி, தெரு நாய் மாதிரி பின்னாடி ஓடுறீங்களடா. இந்த ஸ்பேஸ்ல லிசன் பண்றவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஊருக்காரங்க அந்த சைடு இருந்தா தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. நாய் மாதிரி பின்னாடி ஓடுறீங்களடா. அவன் பொறைய எடுத்து வச்சிருக்கிறான் பிஸ்கெட் மேல. நடிகன் மேல நீங்க நடிகனுக்கு ரசிகனா இருக்கிற தப்பு கிடையாது. அதுக்குன்னு இப்படியா எட்டி உதைக்கிறான்? காலால எட்டி உதைக்கிறான், ஷூ காலால, பூட்ஸ் காலால எட்டி உதைக்கிறான். மானம், வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம், சோத்துல உப்பு போட்டு திங்கிறா இருந்தா, சோறு திங்கிறவனா இருந்தா இப்படி பின்னாடி போவீங்களா? அறிவு இருக்கா? உன்னை மதியாத ஒரு வாசலை மிதியாதேன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடியே போற? வெக்கமா இல்ல? அறிவுறுப்பா இல்ல? பக்கத்து ஸ்டேட்டுக்காரெல்லாம் பார்த்தா நம்ம என்னடா நினைப்பான்? காரி துப்ப மாட்டான் பக்கத்து ஸ்டேட்டுக்காரெல்லாம் பார்த்தா. துப்ப மாட்டான். நேத்து கூட துப்பினாங்களே.
எல்லா சைடும் துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேற. அந்த ஊர்ல தான் பவன் கல்யாணம் இதுக்கு வந்தான், அரசியலுக்கு வந்தான். அதுக்கு நான் அவன் பின்னாடி எப்படி அவன் ஓடினானுங்க? என்னடா வண்டியை நிப்பாட்டி உனக்கு கையை காட்ட மாட்டான், இறங்கி வந்து ஒரு கதிரு நெல்லு ஜிப்சி அறுவடை பண்ண கதிரு வண்டி மேல நின்று நீ கையை நீட்டு வாங்குற எருமைக்கு பிறந்த பொறம்போக்கு டிவிடி பையில வண்டி வாசல்ல ஒரு கதிர் நாத்து வந்து ரோட்ல இப்படி போட்டாங்கன்னா வண்டியை நிப்பாட்டி காலில் இருக்கிற செருப்பை கீழே கழட்டிட்டு அந்த நாத்தை எடுத்து யாரு போட்டாங்களோ அந்த நாத்தை கையில கொடுத்து அந்த நாத்து முடிய கையில கொடுத்து கையில 100 ரூபாய் காசு கொடுப்பாங்க ஜிப்சி. அது ஏன் தெரியுமா ஜிப்சி? நாத்தை தாண்டி போக கூடாது, அந்த நாத்து முடிய தாண்டி போக கூடாது. இந்த பனையூர்ன்ற பாருங்க, இங்க நடந்துச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தான் இல்லையா, அப்பவே சொன்னீங்க இந்த மேட்டர். அவனுக்கு பேச அலோடு கொடுக்கலப்பா, டைம் முடிஞ்சு போயிட்டனால அப்படியே திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. டைம் என்னதாங்க டைம், அத முதல்ல சொல்லுங்க. நீங்களும் டைம் சொல்றீங்க, என்ன டைம் ஆக்சுவலா? 3 மணி இருங்க கபிலன், 3 மணில இருந்தா டைம் அவனுக்கு. நாங்க பார்த்தது அவங்க சைடுல 2 மணிக்கு மணி 2:55 அவன் இன்னும் ஊருக்குள்ளே வரல. அவனுக்கு இப்ப பர்மிஷன் என்ன மயிருக்கு கொடுத்தானுங்க? ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கூட அவன் பிளான் பண்ணி வேணும்தான் கபிலன் பண்றான், எல்லாமே அவன் வேணும்தான் பண்றான். என்னங்களை அடக்குறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? பேசுற எண்ணமோ கேம்பெயின் பண்ற எண்ணம் இல்ல ஜிப்சி. எனக்கு பாரு மக்கள் ஆதரவு இருக்கு. கரெக்ட். எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு பாரு. என் வண்டி பின்னாடி நாய் மாதிரி வரானுங்க பாரு விஜய் ஃபேன்ஸ், இத பாத்துக்க. மக்கள்லாம் என் பின்னாடி நாய் மாதிரி வரான் பாரு. இந்த ஊர் மக்கள்லாம் நாய் மாதிரி என் பின்னாடி வரான் பாரு அப்படின்னு அவன் காட்ட நினைக்கிறான். எதுக்கியா 2 போலீஸ், முன்னாடி 2 போலீஸ் பின்னாடி 2 போலீஸ் வண்டி எதுக்கியா? எஸ்ஐக்கு வேலையா இல்லையா? இன்ஸ்பெக்டருக்கு வேற வேலையா இல்லையா? அவனுக்கு வந்து இப்போ இதை பத்தி பேசி இருக்கணும், ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு இப்போ அவனுக்கு முடியாது. யார் மேல பழிய போடுவான்? இன்னைக்கு இல்லங்க ஒரு ஐயோ நான் இன்னும் தலையால அடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நேத்து ஜிப்சி சிதம்பரம் போயிட்டு வந்தேன் ஜிப்சி, சொன்னல. சிதம்பரம் போற வழியில பறக்கும் படை நிக்குது, வண்டி போட்டு சைட்ல ஓரம் கட்டி வண்டி நிக்கிறாங்க. 2 போலீஸ், ஒரு ஏட்டையா ஒரு எஸ்ஐ, ஒரு டிஷர்ட்டை போட்டு மஃப்டியில ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் ஒரு 4 அடி 5 அடி தள்ளி ஒருத்தர் இது வீடியோ எடுக்கிறவரு அவங்க நிற்கிறாங்க. காரை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா சரி வண்டியை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். வண்டியை பிடிக்கல, காரை பிடிக்கல, அப்படியே நிக்கிறாங்க. ஜிப்சி கடமைக்கு நிக்கிறாங்க ஜிப்சி. பைக்ல போறவன் பஸ்ஸுக்குள்ள போறவன் தான் எதையுமே நிப்பாட்டல ஜிப்சி. இதே நீங்க கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து அந்த கன்னி கோயில்கிட்ட பாருங்க, வசன்னு பிடிப்பாங்க. ஏன் பாட்டில் இருக்கணும் வண்டியில? பஸ்ல ஏறி வண்டி மேல இருக்கிற பஸ்ல இருக்கிற பையெல்லாம் செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. கரெக்ட். நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு தேர்தல் ஆணையம் நீங்க வந்து ஒழுங்கா நீங்க உங்க வேலையை ஒண்ணு ஒழுங்கா செய்யறதா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில பவரை கொடுத்துட்டு போயிடுங்க. சும்மா இந்த கடமைக்குன்னு கண் தொடப்பிக்க உட்காந்துக்கிட்டு சர்ச் பண்ணிச்சு என்னது இது? நானா வண்டிக்கு புக் இருக்கு, வண்டிக்கு இது இருக்கு, வண்டியில ஏதாவது பொருள் பணம் கீனம் ஏதாவது எடுத்துட்டு போறானுங்களா வரல, இதானங்க தேர்தல் ஆணையம் வேலை. அதை செக் பண்ணீங்க, செக் பண்றதே இல்ல. சும்மா கடமைக்கின வண்டி ஓகே எப்பா இன்னைக்கு எங்கப்பா போட்டுருக்காங்க பெட்ரோல், அங்க போடு, வண்டி அங்க போட்டு சும்மா போட்டு கைது போட்டு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அங்க போனோம், அடுத்தது அங்க தள்ளி போடு. எவனாவது இழிச்சவன் எவனா இருப்பான் என்ன வேட்பாளர், அவன் மண்டைய முடிய பிடிச்சி இழுக்க வேண்டியது என்ன. முன்னாடி 2 பண்றாங்க. அவன் கிளம்பிட்டானா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரபுன்னு இருப்பான்ல காரைக்குடியில ரீல்ஸ் பிரபு, அது நினைக்கிறேன். ஆமா, அதையும் ஏத்தி விட்டு விசில காமிச்சிட்டு இறக்கி விட்டு போயிட்டானா. அவ்வளவுதானா போயிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், எதுக்குங்க முன்னாடியும் 2 இப்ப பாருங்களேன், எங்கேயாச்சும் வராங்களா போறோம், இப்ப லைவ்ல பாருங்களேன். முன்னாடி 2 போலீஸ் வண்டி எஸ்கார்டு போகுது, பின்னாடி 2 போலீஸ் எஸ்கார்டு வண்டி, அதுக்கு பின்னாடி 2 வெள்ளக்காரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப எவனா ஃபாலோ பண்றானா பாருங்க. ஒருத்தனை ஃபாலோ பண்ணலங்க, ஏன் வண்டி ஸ்பீடா போகுது. இதைத்தான் நான் எல்லா தொகுதியிலையும் நான் பண்ண சொல்றேன். கேம்பெயின் பண்றவன நீ வண்டியை நிப்பாட்டாத, வேகமா போடான்னு. நீ ஸ்லோவா போறதுனால என்ன ஆகுதுன்னா அவன் அப்படியே தள்ளினே வரான் கூட்டத்தை.
இத பாருங்க, 2 பக்கம் வயக்காடு ஜிப்ஸி. அங்க பாருங்க, லைவ்ல பாருங்க. அந்த டிவிக்கு யூடியூப்ல தான் சொல்றேன். 2 பக்கமா கருவக்காடு தான், ஃபுல்லா கருவக்காடு. ஆப்போசிட்ல போறான் வண்டி கூட எங்க நிப்பாட்டல, அவன் மட்டும் போயிட்டே தான் இருக்கிறான். இங்க எங்க வரப்போகுது கூட்டம்? இவன் வேணும்னே திட்டமிட்டு. இப்ப பாருங்க, இதுல மட்டும் எப்படா பேரிகேட் போட்டீங்க நடுவில் ஹைவேல? அன்னைக்கு நான் பாலாஜி, அதான் எனக்கு சரியான ஆத்திரம் எனக்கு வந்துச்சு. ஹைவேல பேரிகேட் எல்லாம் போட முடியாது கபிலன், ஆக்சிடென்ட் ஆயிடும். இதே பாரு, பேரிகேட் போட்டிருக்காங்க பாரு, எத்தனை பேரிகேடு? 10 பேரிகேடு வரைக்கும் நிக்குது அங்க. அரசு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், நினைக்கணும், அதான் மேட்டர். அங்க பாருங்க, நடுவுல வழியை கையை காட்டுறாங்க, ஒரு 10 பேர் நின்று கை காட்டுறான். அவன் நிக்கவே இல்லை, வண்டியை கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறான். இதைத்தான் நான் சொன்னேன், ஊருக்குள்ள வந்தான் வேணும்னே. அவன் காரைக்குடியில இருந்து வெளில வந்துட்டான். இப்ப காரைக்குடியில இருந்து எங்க போறான் அவன்? கரெக்டா அவன் வண்டியை முன்னாடி விட்டு பின்னாடி போலீஸ் வண்டி பின்னாடி போயிடுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் போலீஸ் வண்டி முன்னாடி இருந்தவங்க நீங்க எதுக்கு நீங்க அப்படியே ஸ்லோ பண்ணி எதுக்கு நீங்க பின்னாடி வந்தீங்க? இப்ப போலீஸ் வண்டி ஏன் முன்னாடி வரல? எங்க கூட்டம் ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்னா இவனை கேம்பெயினுக்கு சீக்கிரமா நீங்க அனுப்பணும் அப்படின்னா போலீஸ் 4 வண்டி இத பாருங்க, ஒரு வண்டி பின்னாடி நின்றுடுச்சு, ஒரு போலீஸ் வண்டி அங்கேயே நின்றுடுச்சு. ஏன்னா இவனை ஃபாலோ பண்ணி போகாம அந்த குரூப்பை தடுப்பாங்க, அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான். இருங்க, இது என்னன்னா காரைக்குடி போலீஸ் வந்து எஸ்கார்டு அவங்களோட எல்லை அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றது புரியுதா ஜிப்ஸி? ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு அந்த குரூப் பின்னாடி வந்தாலும் அவங்கள தடுக்கலாம் இல்லையா? இல்ல, அவங்க காரைக்குடி போய் இப்ப அவனுக்கு எஸ்கார்டு கொடுத்தது இப்ப காரைக்குடி போலீஸ். இப்ப காரைக்குடி போலீஸ் அவங்களுடைய எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, அவங்க அதோட வண்டி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப இவன் கூட கூட்டு வரான் இல்லையா 10 கார் பின்னாடி, அந்த 10 பையலோட பின்னாடி வந்திருக்கான். இப்ப பாருங்க, இப்ப பைக்ல பின்னாடி சுத்தி வரானுங்க. இப்ப பைக்ல சைடுல வரான். இப்ப போலீஸ் வண்டி அங்க நின்னுடுச்சு, அங்க அந்த எல்லையில நின்னோடனே இப்ப 2 பையன் பின்னாடி பைக்ல பின்னாடியே சைட்லயே சுத்திட்டு வரான். இப்ப இதுக்கு மேல இந்த டிஸ்ட்ரிக்ட் இதுல இருந்து இந்த எல்லையில இருந்து இதுக்கப்புறம் இந்த இவன் வரான் இல்லையா, இப்ப எங்க வரான், எந்த ஊருக்கு வரான்? அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க தான் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அவங்க பொறுப்பு இனிமேல். ஏன்னா இது அவங்க இதுல வருது கண்ட்ரோல். ஹைவேல அங்கேயோட நிப்பாட்டாங்க. நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் எல்லாருக்கும். ஓகே ஓகே ஓகே, அதை விடுங்க, அது வேற பாத்துக்கிட்டு. மணி 3. இன்றைய விளையாட்டு செய்திகள் முடிந்தது. இத்துடன் பாருங்க, புதுக்கோட்டை மாவட்ட, இப்ப புதுக்கோட்டை வருதா, காரைக்குடி அடுத்து புதுக்கோட்டை தானே, புதுக்கோட்டை வந்துருச்சு பாருங்க. இப்ப இங்க இருந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. பேரிகேடு போட்டிருக்காங்க, அதுல பேரிகேட்ல தான் புதுக்கோட்டைன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதைத்தான் சொன்ன, ஹைவேல பேரிகேட் எல்லாம் போறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, சப்பையா பண்ணுவாங்க, சும்மா சர்வ சாதாரணமா பண்ணுவாங்க. ஒரு பஸ் ரைடு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அவனுங்க? நான் இதைத்தாங்க நான் பாண்டிச்சேரியில பார்த்ததெல்லாம் பெருசா பேசினாங்க, பாண்டிச்சேரியோட 3 மடங்கு இங்க பண்ணுவாங்க ஜிப்சி. கண்ணால பாத்துருக்கேன் ஜிப்சி நானு. எங்க அப்பா என்ன எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் போகும்போதெல்லாம் உட்காந்து நாங்க பார்த்ததே கிடையாதா? மாணவரே பண்ணுவாங்க, ஒரு வண்டி இந்த பக்கம் தாண்டி போவாது. நீங்க கடலூர் ஒண்ணு இல்லைங்க, நீங்க பைக்ல இல்ல கார்ல வாங்க, கடலூருக்கு வாங்க. கடலூர்ல இருந்து நீங்க பாண்டிச்சேரிக்கு போங்க, உங்களை 10 நிமிஷம் உங்க காரை செக் பண்ணுவான், உங்களை வண்டி வச்சு செக் பண்ணுவான். ஒரு வண்டி எக்ஸல் கூட தாண்டி போவாதுங்க. நடந்து போய் நீங்க பையில ஏதோ உனக்கு பைய தூக்கிட்டு நீங்க நடந்து போனா கூட பைய காட்டிட்டு தான் நீங்க அந்த பக்கம் போக முடியும், பேரிகேடை தாண்டி. பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸா இருந்தாலும் சரி, மேல ஏறி செக் பண்ணுவாங்க. இருங்க மைக் கொடுக்குறேன், பார்க்கல, இங்க பேசுற ஆர்வத்துல இங்க மைக்கு பார்க்கல. ஜிப்சி பாண்டா நம்ம ஸ்பேஸ கேட்டிருக்கான், என்னவா ட்விட்டர் போட்டிருக்கான். காரைக்குடியில ஆடா போங்க, வேணும்னே சும்மா இருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ஒரு நிமிஷம் டவுட் சொல்லுங்க. முதல்ல இப்ப கட்டத்துறை வந்து சொன்னாரு, அவர் 3 சொன்னாரு, நீங்க 2 சொன்னீங்க. நீங்க சொல்றத வச்சு ஏதோ நீங்க பேசிட்டு இருக்கோம் 1/2 மணி நேரத்துக்கு பொங்கி டைம் சொல்லுங்களேன் எனக்கு. இப்போ டைமிங் என்னன்னா, அதாவது அவனோட அபிஷியல்ல போட்டது 2:30 மணி வரைக்கும் தான் டைம் போட்டான். ஏன் அவன் பேசாம போயிருக்கானா, வேணும்னே இல்ல ஸ்லோவா வந்துட்டு பேசாம ஏன் போறான்னா, இன்னைக்கு படத்தை அவனே ரிலீஸ் பண்ணிட்டான். வந்தா அதை பத்தி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், அதை பத்தி பேசியே ஆகணும். அது பேசாம போறதுக்கு ரீசனு இந்த மாதிரி ஸ்லோவா வந்துட்டு அவன் திரும்பி போறான்.
இப்போ ஒண்ணு ஸ்கிப் பண்ணாச்சா, இன்னொன்னு இதனோட பேக் ஃபயர் என்ன ஆகுதுன்றத அவன் கணிப்பான். இன்னைக்கு டைம் எடுத்துப்பான். விஜயகுமார் டிவிக்கு. வணக்கம் கபிலன். யார் பேசுறது? மணியன் மைனன். வாங்க மணியன். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விஜயகுமார் இந்த டிவி ஒரே நிமிஷம் வாழ்த்து மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு முட்டைக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இது வாழ்த்துக்களா? அவன் கடலூர் அவுட்டர் அந்த பக்கம் ஓட்டி போயிட்டு அவன் அந்த பக்கம் பண்ருட்டி இல்ல அந்த பக்கம் வடலூர், அவன் நாளைக்கு வரானே கூட தெரியாதுங்க. 9 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. 1 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும். என்ன பர்மிஷன் எனக்கும் எவ்வளவு புரிய மாட்டேங்குது. என்ன கான்செப்ட்ல லாஜிக்ல பர்மிஷன் கிடைக்குதுன்னு எனக்கு புரியல. ஏங்க ரோட் ஷோ கொடுக்கறதுக்கு மற்ற கட்சிகளுக்கு ரோட் ஷோ கொடுக்கறதுக்கு அனுமதி கிடைக்காத போது எப்படி நீங்க விஜய்க்கு மட்டும் ரோட் ஷோ எப்படி கொடுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் அவன் பஸ்ல இருந்து இறங்கி ஒரு சைக்கிள் ஓட்டு வரான், இல்ல புரியல. அப்போ ஒண்ணு வாக்கிங்ல பண்ணு. சிட்டிக்குள்ள உள்ள வரானா வண்டில இருந்து இறங்கி நீ நடந்து போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லுங்க. 1 மணி நேரம் தான் டைம். அதுக்கு மேல ஃபைன் போடுங்க, இல்ல கேஸ போடுங்க, ஃபைனை போடுங்க, ஏதாவது ஒன்று எஃப்ஐஆர்னா போடுங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி வேணும்னே வண்டியை ஸ்லோ பண்றான். அவன் வண்டிக்கு முன்னாடி ஒரு 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 அது என்ன கார் இது, அது என்ன மாடல் ஜிப்ஸ் இது, என்ன இண்டிகாவா? அது இனோவா. ஒரு இனோவா ஒண்ணு, அந்த ஆமா ஆஷ் கலர்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு, ஒரு இனோவா. அது யார் அவன் யார் அவன் உள்ள இருக்கிறவன் யார் அவன்? அது என்ன வண்டி அது? அதான் எஸ்கார்ட் பண்ற வண்டியா? இல்ல ஜெகதீஷ் உள்ள இருக்கிறான், அவன் பொண்டாட்டி ஜெகதீஷ் உள்ள இருக்கான். என்ன மயிருக்கு அந்த வண்டி முன்னாடி வருது? என்ன போலீஸ் வண்டியா முன்னாடி இருக்கிறதுக்கு? அவனை எதுக்கு முன்னாடி விடுறான்? அவன் ஸ்லோ பண்றான், உடனே இவரு ஸ்லோ பண்றாரு. இதுனே கோடுவேடா? நான் ஸ்லோ பண்றேன், வண்டியை ஸ்லோ பண்ணு, கூட்டம் வருது, அப்படியே பொறுமையா கூட்டத்தை தள்ளிட்டு நொட்டிக்கிட்டு போயிடலாம். விஜயகுமார் மைக்க வாங்கினா பேசணும். சேலம் விஜயகுமார் மைக்கில தான் இருக்கிறான். மைக் ஆன் பண்ணி பேசியா? பேசலன்னா கீழே இறங்கி போயிடு. விஜயகுமார் 1 மில்லியன் டவுன்லோட தாண்டி போயிட்டு போல. ஏன் சேலம் பார்த்திபன் எதுவும் சொல்லலையா விஜயகுமார்? அந்த சொட்டையெல்லாம் ஜெயிக்க மாட்டான் சேலத்துல. பேசாமல் சென்ற விஜய். ஜிப்சி நியூஸ் வந்துருச்சு. ஜிப்சி சொல்லுங்க மேடம். நன்றி. இல்ல இவனுங்களுக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் வக்கு இருக்காது. நம்ம தொண்டை தண்ணி கிளிய கத்திட்டு இருப்போம். ஆனா எங்கெங்க கேர்ள்ஸ் பேர்ல எந்தெந்த ஐடி இருக்கோ, கேர்ள்ஸ் யாரா இருக்காங்களோ அவங்கள அபியூஸ் பண்றது மட்டும்தான் இவனுங்களோட முதல் வேலையா இருக்குமே தவிர, ஒரு நேர்மையா இருந்து ஒரு கேள்வி வச்சு எதிர்கருத்து வாங்குற அந்த மாதிரி எல்லாம் அவனுங்களுக்கு கிடையாது. இவனுங்க ஒரு வாதம் பண்றதுக்கோ கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கோ உண்டான ஆட்களே கிடையாது. கோழைகள். சிங்கமா பேசிட்டு அபியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இவனுக்கு லாய்க்கு. நீங்க என்ன மைக் கொடுத்தாலும் மேல வரமாட்டானுங்க, பேச மாட்டானுங்க. இல்ல ஒருத்தன் மைக்ல தான் உட்காந்துருக்கான், மைக் ஆன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். மைக்ல தான் உட்காந்துருக்கான், ஆனா மைக் ஆன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். விஜயகுமார் சேலம். ஜிப்சி இருக்கீங்களா? ஜிப்சி ஏங்க அவங்க அண்ணனே அவங்க படத்துக்கு அவன் பேசுங்க பேசுங்க. அவங்க அண்ணனே அவன் படத்துக்கு நியாயம் கேட்டு வாய் திறந்தாதானங்க. யாரு முடக்கி வச்சான்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும்டா புடுங்கி. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா சொல்லு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக மட்டும்தான் உன் வாயில இருந்து வரும். வேற எந்த வார்த்தையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையே அடிச்சுட்டு சொன்னாலும் உனக்கு அது ஏறவே ஏறாது மண்டையில. உன் படத்துக்கோ இல்ல உன் பிரச்சனைக்கோ இல்ல உன் குடும்பத்தோட பிரச்சனைகளுக்கோ நீ என்னைக்குமே நீ நியாயம் கேட்டது கிடையாது. அப்புறம் எப்படி இவனைய கேட்பானுங்க? நம்ம எல்லாம் கேக்குறது கத்துறதுனா சிம்பிளா கதறுன்ட்டு போயிடுவானுங்க. இதை தாண்டி இந்த மயிர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த நியூஸ்ல போட்டிருக்கானுங்க? தந்தி. நான் ட்வீட்டா போடுறேன். நான் ட்வீட்டாவே போட்டுறேன். ஓகே ஓகே. அண்ணன் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. தம்பி விஜயகுமார், இந்த கீழே லெஃப்ட் சைட்ல சிவப்பு கலர்ல மைக் இஸ் ஆன் ஒரு பட்டன், அதை தட்டிட்டு பேசுவாங்க.
விஜய் பத்தினினா மைக் ஆன் பண்ணி பேசுங்க விஜயகுமார். விஜயகுமார் விஜய் பத்தினி இல்ல. அவன் என்ன வழி எனக்கு ஒன்னே மட்டும் பதில் சொல்லுங்க விஜயகுமார். அவன் வழின்றானே, என்ன புள்ள பெத்தானா? 10 மாசம் சுமந்து புள்ள பெத்தானா? இல்ல ஏதாவது ஜிப்ல ஏதாவது மாட்டிக்கிச்சா? இல்ல பைல்ஸ் பிரச்சனை இருக்கா? இல்ல வேற ஏதாவது உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன வலி இருக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல ஏதாவது 3 நாள்